ஃப்ரெண்ட்ஸோட வெள்ளையங்கிரி மலை போறீங்களா? அப்ப இது தெரிஞ்சுக்கோங்க, இந்த மலை எவ்வளவுக்கு எவ்வளவு அழகானதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆபத்தானது கூட. இந்த மாதிரி போன்ல ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சாதாரணமா தானே இருக்கு, ஜாலியா போயிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன் சொல்றோம்னா, கிட்டத்தட்ட 7 மலை ஏறணும். ஒவ்வொரு மலையும் திணுசு திணுசா இருக்கும். ஓகேங்களா? நான் போறதுக்கு முந்தின நாள் தான் ஒருத்தவங்க இறந்துட்டாங்களாமா. மலை ஏறும்போது வயசு ரொம்பலாம் கிடையாது, வெறும் 22 தான். மூச்சு திணறல் காரணமாக இறந்துட்டாங்களாமா. நீங்க வெள்ளையங்கிரி போகணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு உடல் தகுதியோட இருந்தா மட்டும் போங்க. அவங்களுமே அங்கேயே நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க, இவங்கலாம் போக கூடாது அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை மெயினா சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அப்படியே வெள்ளையங்கிரி போலான்னு சொல்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் உடல் தகுதியோட மலை ஏறுறவங்களாம் நல்லா சாப்பிட்டு போயிருங்க. ஏன்னா மேல எந்த சாப்பாடு கடையும் கிடையாது, ஊடையில பசிச்சா ஒன்றும் செய்ய முடியாது. பட் ஆனா ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும், ஆனா கொஞ்சம் காசு கூட. அந்த இடத்துல அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அதுக்காக அவங்க சொல்ற ரேட் கொடுக்கலாம். ஒருவேளை நைட்டு போனீங்கன்னா டார்ச் லைட் கண்டிப்பா கொண்டு போங்க. அப்புறம் கம்பு பகல்லையுமே முக்கியம், நைட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா?